குழந்தைகள் இல்லாதவா அந்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பிறக்கிறதா ஐதீகம் சொல்கிறது. அதனால இந்த மாம்பழம் இறக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிண்டா கண்டிப்பாக குழந்தைகள் இல்லாதவாளுக்கு இங்கே குழந்தை பிறக்கிறதா ஒரு ஐதீகமானது கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மாலை சிவபெருமான் உலகத்தில் வேறு எங்கேயுமே சாப்பிடல. புனிதவதியார் எனும் காரைக்கால் அம்மையார் இடத்துல தான் தயிர் சாதமும் மாம்பழமும் சாப்பிட்டதா வரலாறு பெரிய புராணம் கூறுகின்றது. அந்த அமுதுபடையிலானது மிக சிறப்பாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மறுநாள் காரைக்கால் அம்மையார் காட்சியானது நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 30 நாளுக்கு காரைக்கால் அம்மையாருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். ஆடி மாத பௌர்ணமி அன்று விடையார்த்தி நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெறும். இந்த திருக்கல்யாணமானது கல்யாணம் ஆகாத தம்பதியினர்கள் தரிசனம் பண்ணால் வருஷத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிறதா ஒரு ஐதீகம் கூறப்படுகின்றது. எல்லாம் வல்ல ஸ்ரீ சுந்தராம்பிகா சமேத கைலாசநாத சுவாமி திருவருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.